Audio Jungle. இன்றைய நினைவு பேருரை நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு மங்கள விளக்கேற்றும் வைபவம் நடைபெறும். மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு எமது பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராசர் அவர்களையும் எமது அழைப்பேற்று இன்றைய நினைவு பேருரை நிகழ்வை ஆற்ற வந்திருக்கும் எமது முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை சார் அவர்களையும் கலைப்பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் சார் அவர்களையும் மற்றும் எமது அன்பானை அழைப்பேற்று இன்றைய சீமாட்டி லீலாவதி நினைவு பேருரை நிகழ்வை ஆற்ற வந்திருக்கும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் டாக்டர் ஜெர்சி துரந்தன் அவர்களையும் மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மங்கள விளக்கேற்றி வைத்த அனைவருக்கும் இதை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நினைவு பேருரை நிகழ்வுகளை ஆரம்பித்து வைக்கும் பொருட்டு மேடையில் வந்து அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 39வது பட்டமளிப்பு விழாவானது மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இப்பட்டமளிப்பு விழாவின் தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் சர் பொன் ராமநாதன் நினைவு பேருரையும் அவர்தம் பாரியார் சீமாட்டி லீலாவதி அம்மையாரின் நினைவு பேருரையும் இடம்பெறுவது வழக்கம். அந்த வகையிலே இம்முறை உங்களுடைய அன்பானை அழைப்பேற்று சர் பொன் ராமநாதன் அவர்களின் நினைவு பேருரை நிகழ்த்துவதற்காக எமது பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் தகைசால் பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை ஐயா அவர்களும் சீமாட்டி லீலாவதி அவர்களின் நினைவு பேருரை நிகழ்த்துவதற்காக கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இருந்து டாக்டர் ஜெர்சி துரந்தனியா அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுடன் எமது பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கலைப்பீடாதிபதி முன்னாள் துணைவேந்தர்கள் துறைத் தலைவர்கள் விரிவுரையாளர்கள் நிர்வாக உத்தியோகத்தர்கள் எமது பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் நிதியாளர் மாணவர்கள் மற்றும் ஆர்வலர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு இன்றைய நினைவு பேருரை நிகழ்வின் அறிமுக உரையை ஆற்றி வைக்குமாறு எமது பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராசர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பெரம்பொருளின் பாதார அரவிந்தங்களை பணிந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகமானது ஆண்டுதோறும் வருடாந்த பொது பட்டமளிப்பு விழாவினை தொடர்ந்து மதிப்புமிக்க சர் பொன் ராமநாதன் நினைவு பேருரை மற்றும் சீமாட்டி லீலாவதி ராமநாதன் நினைவு பேருரை ஆகிய இரு நிகழ்வுகளை அவர்கள் இருவரை நினைவு கூறும் வகையில் அவர்களின் அளப்பெரிய சேவைகளை எடுத்துக்காட்டும் வகையிலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் அத்திவாரமாக பரமேஸ்வரா கல்லூரி அமைந்தமே ஞாபகமூட்டும் வகையிலும் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிகழ்வுக்கு பிரசன்னமாக இருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். மேலும் இந்த நினைவு பேருரை வழங்க வந்த பெருந்தகைகள் முதலாவது நினைவு பேருரை ராமநாதன் சர் பொன் ராமநாதன் நினைவு பேருரை அமைய இருக்கின்றது. எமது பிரதான பல்கலைக்கழகத்தின் உட்கட்டமைப்புகளான காணி மற்றும் கட்டிடங்களை ஈகையுடன் நமக்கு தந்துதவிய அமரர் சர் பொன் ராமநாதன் அவர்களை நினைவில் வைத்திருப்பதும் அதன் பொருட்டு நினைவு பேருரை ஆண்டுதோறும் நடத்தி வருவதும் பல்கலைக்கழகத்துக்கு பெருமை சேர்க்கும் விடயமாகின்றது. இலங்கையின் தேசிய தலைவர்களில் உன்னதமானவர்களில் ஒருவராக காணப்படும் சர் பொன் ராமநாதன் அவர்கள் மிகப்பெரிய லட்சியங்களை கொண்டவர். தனது இனத்துக்கும் பிரதேசத்துக்கும் தனது மொழிக்கும் மிகப்பெரிய வரலாற்று பங்களிப்பை செய்தவர். ஒரு உன்னதமான தேசத்தவராகவும் சிறந்த நிர்வாகியாகவும் சமூகப்பற்று மிகுந்த கொடைவள்ளலாகவும் தம் பங்களிப்பை ஆற்றி வந்தார். மேலும் இலங்கையில் பல்கலைக்கழகங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்னும் சிந்தனை வலுப்பெற அக்காலப்பகுதியில் சர் பொன் ராமநாதனால் விதைக்கப்பட்ட அவரது தெளிந்த சிந்தனையின் நீண்ட கனவின் பெருவிருப்பின் விதியாக முளைத்த எமது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இன்று பெருவிருட்சமாக வளர்ந்து நிற்கின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஸ்தாபிக்கப்பட்டு 50வது ஆண்டு நிறைவின் இறுதியில் பல்துறைகளைச் சேர்ந்த ஏறக்குறைய 4000 பட்டதாரிகளை இலங்கை தேசத்தின் அபிவிருத்திக்காக சம்பிரதாயபூர்வமாக கையெழுத்த பட்டமளிப்பு நிகழ்வொன்றை நிறைவு செய்த பின்னர் இந்த நினைவு பேருரையில் சந்திக்கின்றோம்.
நம் நாட்டுக்காக வழங்கியிருக்கும் இப்பங்களிப்பு மிக உயர்வானது. இதற்காக நாங்கள் எல்லோ ஆசிரியர்களையும் பீடாதிபதிகளையும் பேராசிரியர்களையும் மாணவர்களையும் நிர்வாகிகளையும் நன்றி உணர்வுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற பெருவிருப்பை கொண்டிருந்த சர் பொன் ராமநாதன் கனவின் ஒரு பாகத்தை மெய்ப்பித்திருக்கின்றோம். இன்று மேன்மிதங்கிய இப்பெருந்தையின் பெயரினால் இலங்கை வடமாகாணத்தின் குடித்தொகை வேறுபாடுகளும் குடியடர்த்தியும் குடிப்பெரம்பலும் 1871-2022 என்னும் தலைப்பில் எமது பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் தகசார் பேராசிரியர் பொன்னுத்துறை பாலசுந்தரம் பிள்ளை அவர்களால் ஆற்றப்படும் இவ்வுரை காலக்கென நிமித்தது. பேராசிரியர் பொன்னுத்துறை பாலசுந்தரம் பிள்ளை BA Honours, PhD டெராம், டிலிட் ஜெஃப்னா ஹானரிஸ் ஹவுசா அவர்கள் இலங்கை பல்கலைக்கழகம் பேராதனையில் புவியியல் விரிவுரையாளராக 1965 தொடக்கம் 1980 வரை பணியாற்றி டிசம்பர் 1980 யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருக்கை புவியியல் பேராசிரியராக நியமனம் பெற்று நீண்ட காலம் பணியாற்றி 2006 ஓய்வு பெற்றார். 2006 இருந்து 19 வருடங்கள் வாழ்நாள் பேராசிரியராக கல்வி பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் 9 வருடங்கள் புவியியல் துறை தலைவராகவும் 2 முறைகள் கலைப்பீடாதிபதியாகவும் 10 மாதங்கள் பதில் துணைவேந்தராகவும் 2 தடவைகள் துணைவேந்தராகவும் இருந்துள்ளார். 2000 இலங்கை பல்கலைக்கழக துணைவேந்தர் குழுவின் தலைவராகவும் இருந்துள்ளார். பல்கலைக்கழக கல்வி விரிவாக்கத்தில் குறிப்பாக கலைப்பீடத்தில் புதிய பாடங்களை உளவியல், சமுதாய பிராந்திய திட்டமிடல், ஊடகத்துறை, மானுடவியல், மெனைப்பொருளியல், சைவ சித்தாந்தம், தொல்லியல், சமூகவியல் சிறப்பு கற்கை போன்ற கற்கனர்களை ஆரம்பித்தார். சர் பொன்னம்பலம் ராமநாதன் காண்பிய ஆற்றுகள் கலைப்பீடத்தின் வளர்ச்சிக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வெளிவாரி கற்கனரி ஆரம்பமாவதற்கும் பெரும் பணியாற்றியுள்ளார். எமது பல்கலைக்கழகத்தினால் இன்று வரை நடத்தப்பட்ட 39 பட்டமளிப்பு வைபவங்களிலும் நேரடியாக பங்கு பெற்ற பெருமை சேர்ந்த பெருந்தகை. எமது பல்கலைக்கழகத்தில் இடம்பெறும் அனைத்து நிகழ்வுகளிலும் தவறாது கலந்து கொண்டு ஆக்கமும் ஊக்கமும் அளிப்பவர். ஒவ்வொரு நாளும் பல்கலைக்கழகத்துக்கு வருகை தந்து எல்லா செயற்பாடுகளிலும் பங்கெடுத்து கொள்கின்றார். எப்பொழுதும் பல்கலைக்கழக சுற்றாடல் அவர் பிரசன்னம் காணப்படும் போது எங்களுக்கு உற்சாகம் அளிக்கின்றது. தனது 84வது வயதிலும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் காணப்படும் அவர் எமது வாழ்வு நீட்சி என்னும் தலைமுறையின் இருப்பின் நீட்சியாக அமையுமாறு அவருடைய வாழ்வியல் நீரோட்டத்தை கொண்டுள்ளார். அவர் நீண்ட காலம் தேக ஆரோக்கியத்துடன் வாழவும் அவரது அறிவு பரவலாக்கம் பணிகளும் ஆய்வு பணிகளும் மேலும் மேன்மையுறும் வகையில் பாரதி சமேத பரமேஸ்வர பெருமானை பிரார்த்திக்கின்றோம். எமது பல்கலைக்கழகத்தின் அனைத்து துணைவேந்தரிடம் கடமையாற்றிய பெருமைமிக்க பேராசிரியர் அவர்கள் இன்றைய சர் பொன் ராமநாதன் நினைவு பேருரையை இலங்கை வடமாகாணத்தின் குடித்தொகை வேறுபாடுகளும் குடியடர்த்தியும் குடிப்பெரம்பலும் 1871-2022 என்னும் தலைப்பில் ஆற்றவிருப்பது மிகவும் பொருத்தமானதாக அமைவதுடன் இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் என்ற வகையில் அவரை வாழ்த்தி வணங்கி வரவேற்று பல்கலைக்கழகத்தின் சார்பில் எமது நன்றிகளையும் தெரிவித்து இந்த உரையாற்றுமாறு வினயத்துடன் வேண்டிக் கொள்கின்றேன். எமது அன்பான அழைப்பேற்று இன்றைய நினைவு பேருரை நிகழ்வை ஆற்ற வந்திருக்கும் பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை ஐயா அவர்களை மாலை அணிவித்து கௌரவிக்குமாறு எமது துணைவேந்தர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். சர் பொன் ராமநாதன் நினைவு பேருரை நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மிக
அன்புக்கும் கௌரவத்துக்கும் பாத்திரமான எங்களுடைய துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சக்குனராஜ் அவர்களே, எங்களுடைய கலைப்பீடாதிபதி பேராசிரியர் ரகுராம் அவர்களே, கொழும்பிலிருந்து இங்கு வருகை தந்து லீலாவதி ராமநாதன் நினைவு பேருரையை ஆற்ற இருக்கின்ற கொழும்பு பல்கலைக்கழக வரலாற்று துறை விரிவுரையாளர்களே, சபையில் இருக்கின்ற மூத்த பேராசிரியர்களே, முன்னாள் பீடாதிபதிகளே, முன்னாள் வடமாகாண கல்வி அமைச்சர் அவர்களே, இங்கு இருக்கின்ற பேராசிரியர்களே, சகோதர சகோதரிகளே, மாணவர்களே, மாணவிகளே, உங்கள் எல்லோருக்கும் எனது முதற்கண் வணக்கம். என்னை பற்றி எங்களுடைய துணைவேந்தர் பேசின சில நல்வாழ்த்துக்களுக்கு மிகவும் நான் அன்பு பாராட்டி அதை ஏற்றுக்கொள்கின்றேன். இன்றைய நினைவு பேருரையில் யாழ்ப்பாண வடமாகாணத்தின் குடித்தொகையில் ஏற்பட்ட மாற்றங்கள் மற்றும் குடி அடர்த்தியிலும் பரம்பலிலும் ஏற்பட்ட மாற்றங்கள் பற்றி நான் உங்களுக்கு விரிவுரை ஆற்ற இருக்கின்றேன். இந்த நினைவு பேருரை ஆற்ற இருக்கின்றேன். ஏற்கனவே உங்களுக்கு இந்த கைநூல் உங்களுக்கு எல்லாருக்கும் தரப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் நிறைய புள்ளிவிவர பட்டியல்கள் இருக்கிறபடியால் அந்த பட்டியலுக்குள்ளே நான் அதிக அளவு போகாமல் நீங்கள் வீட்டில் கொண்டே வச்சால் இங்கிருந்து நீங்கள் அதை நிறைவாக ஆராய்ச்சி செய்யலாம். ஆனால் இன்றைக்கு அதை அடிப்படையாக வைத்து சில முக்கியமான கருத்துக்களை உங்களுடன் பகிர்வதற்கு இருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு வடமாகாணத்தினுடைய குடிசன தொகை வளர்ச்சி போதாது. இங்கே இருக்கின்ற மக்கள் பெருமெண்ணிக்கையாக வெளிநாடு இடம்பெயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற கவலைகள் எங்கள் மக்கள் மத்தியில் நிறைய இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் பிறப்பு வீதம் குறைந்து கொண்டிருக்கின்றது. அதனால் எங்களுடைய குடிசன தொகை வளர்ச்சியும் தடைப்பட்டு கொண்டிருக்கு, மிக குறைவாக இருக்கிறது. ஆகவே இந்த எங்களுடைய இருப்பு, அரசியல் இருப்பாக இருக்கலாம், பொருளாதார இருப்பாக இருக்கலாம், பல்வேறு போன்ற விடயங்கள் எல்லாம் இந்த விடயத்துக்கு முக்கியமானபடியால் எங்களுடைய ராமநாதன் நினைவு பேருரையை இந்த விடயத்தை பேசலாம் என்று நான் தெரிவு செய்திருந்தேன். அதை அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். ஆகவே முதலில் நான் இந்த ராமநாதன் அவர்கள் பற்றி எங்களுடைய துணைவேந்தர் ஏற்கனவே சிறப்பாக எடுத்திருக்கிறேன், நானும் சிறப்பாக எழுதியிருக்கிறேன். அதாவது எங்களுடைய இலங்கை திருநாட்டில் 1870களில் இருந்து 1930 ஆண்டுகள் வரை 60 ஆண்டுகளுக்கு மேலாக சட்டசபையில் அவர் அங்கத்துவம் வகித்து இந்த நாட்டு மக்களினுடைய சுதந்திரத்திற்கும் இந்த நாட்டு சுதேச மக்களினுடைய மேம்பாட்டுக்கும் பல வழிகளில் உதவி செய்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் சைவ தமிழ் மக்களுக்கு மாத்திரமல்லாமல் பௌத்த மக்களுக்கும் வெசாக் தினத்தை கொண்டாட வைத்தவரே சேர் பொன்னம்பலம் ராமநாதன் தான். வெசாக் தினத்துக்கு எடுத்தது. அது மாத்திரமில்லாமல் 1915ஆம் ஆண்டு முதலாக படித்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதியாகவும் இந்த சட்டசபைக்கு சென்றவர். இலங்கையில் பல்கலைக்கழகத்தை அமைக்க வேண்டும் என்று போராடினவர்கள், அதை முன்னெடுத்தவர்களில் சில பொன்னம்பலம் ராமநாதனும் அவருடைய சகோதரன் பொன்னம்பலம் அருணாசலமும் மிக முக்கியமானவர்கள். இன்றும் கூட பேராதன பல்கலைக்கழகத்தில் 2 மாணவ விடுதிக்கு அவர்களுடைய பெயர் சூட்டப்பட்டது மாத்திரமல்லாமல் பேராதன பல்கலைக்கழகத்தில் முதலாவது அமைத்த விடுதிக்கே அவர்களுடைய பெயர் தான் அமைக்கப்பட்டது. அத்தகைய ஒரு முக்கியத்துவம் பெற்றவர். அது மாத்திரமில்லை, அந்த குடிசனத்துவ என்று வர்ற பொழுது கூட பொன்னம்பலம் அருணாசலம் டிரெக்டர் ஆஃப் சென்சஸ் 1911ஆம் ஆண்டு டிரெக்டர் ஆஃப் சென்சஸாகவும் அவருடைய சகோதரன் கடமையாற்றி இருக்கிறார். ஆக இத்தகைய பல வழிகளில் எங்களுடைய 2 தமிழ் மக்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு பரமேஸ்வரா கல்லூரி, ராமநாதன் பெண்கள் கல்லூரி, இது 2ம் அமைத்து இன்றைக்கு பரமேஸ்வரா கல்லூரி பல்கலைக்கழகமாக மிளகின்றது. ராமநாதன் கல்லூரியின் ஒரு பகுதி ராமநாதன் காண்பிய பீடமாக
இன்றைக்கு அது வளர்ந்திருக்கிறார்கள். அவருடைய பணி, கல்வி பணி, சமயப்பணி, அரசியல் பணி, எல்லா பணிகளும் என்றுமே நாங்கள் நினைவு கூறத்தக்கது என்று கொள்ளலாம். ஆகவே அவருடைய ஞாபகார்த்த பேருரையை நிகழ்த்துவதை இட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய இன்றைக்கு தெரிவு செய்யப்பட்ட விடயத்தில் எங்களுடைய வடமாகாணத்தினுடைய குடிசனத் தொகை 1824 சிறிய கணிப்புகள் இருந்தது. மிக மிக சொற்ப குடிசனத் தொகையுடன் இருந்தது. 2 லட்சத்து சொச்சம் இருந்த புள்ளி விவரங்கள் உள்ளுக்கு தந்திருக்கிறேன். ஆனால் 1871ஆம் ஆண்டு வரைக்கும் எங்களுடைய குடிசனத் தொகை மிகவும் குறைவாக வளர்ந்தது. ஏனென்றால் காலரா 1830 வல்வெட்டித்துறை சந்தையில் முதல் தொடங்கின காலரா கிட்டத்தட்ட 30-40 வருஷங்களுக்காக நீடித்து யாழ்ப்பாண மக்களினுடைய குடிசனத் தொகையை பெருமளவுக்கு அளித்தது. 1872க்கு முதல் கோலரா தண்டு, 1871க்கு பிறகு 1946க்கும் இடைப்பட்ட காலப்பகுதியிலுடைய குடிசனத் தொகை வளர்ச்சியும் பிறப்பு வீதம் உயர்வாக இருந்தாலும் இறப்பு வீதம் மிக உயர்வாக இருந்தது. ஒரு சிறிய வேறுபாடு தான் இருந்தது. அப்புறம் அது 1911க்கும் 21க்கும் இடையில் சர்வதேச ரீதியாக ஏற்பட்ட இன்ஃப்ளூயன்ஸாவால் பெருமளவு மரணம் நிகழ்ந்தது. காலரா ஒரு பக்கம், மலேரியா ஒரு பக்கம், பல்வேறு வகையான தொற்று நோய்கள், சுகாதார பாதுகாப்பின்மை எல்லாம் எங்களுடைய குடிசனத் தொகையை வளரவிடவில்லை. அதாவது எங்களுடைய யாழ்ப்பாண வடமாகாணத்தின் குடிசனத் தொகை கிட்டத்தட்ட 80% மேலே கொடிகாமத்துக்கு வடக்கால தான் இருந்தது. கொடிகாமத்தில் இருந்து அங்கே வவுனியா போகும் மட்டும் காட்டு பகுதிகளும் மலேரியாவும் ஒரு சில பழங்கிராமங்கள் தான் இருந்தன. ஆகவே இந்த 71க்கும் 1871க்கும் 1946க்கும் இடைப்பட்ட பகுதியில் மிகப்பெரிய மலேரியா தொற்று நோய்கள். ஆனால் 1942ஆம் ஆண்டு எங்களுக்கு ஒரு சிறிய விடிவு காலம் வருகிறது. ஒரு பக்கம் மலேரியா கட்டுப்பாடு ஒரு பக்கம் இருக்க, பொது விநியோக திட்டம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், கூப்பன் அரிசி, அந்த கூப்பன் அரிசியில் வேலையாளுக்கு 2 கொத்து, சாதாரணங்களுக்கு 1.5 கொத்து, பிள்ளைகளுக்கு 1 கொத்து, சிறு பிள்ளைகளுக்கு 1/2 கொத்து. இதுதான் உணவு பாதுகாப்பை கொடுத்தது. இதன் பின்னர் தான் இந்த வடபகுதி மக்கள் சரி, இலங்கை மக்கள் சரி, எல்லாரும் உணவு பாதுகாப்பு பெற்று அதனால் அவர்களுடைய மரண விகிதங்கள் குறைய தொடங்கினதும், அவர்களுடைய பிறப்பு விகிதமும் இன்னும் உயர்வடைய தொடங்கினது. சிசு மரணங்களும் குறைய தொடங்கியது. உங்களுக்கு தெரியும், 42ஆம் ஆண்டு தான் முதல் இலங்கையில் இருக்கிற சகல மக்களும் மதியம் சோறு சாப்பிட தொடங்கினது. நீங்கள் கேட்கலாம், முன்னாடி சாப்பிட இல்லையாண்டு. சாப்பிட இல்லை, எல்லாரும் சாப்பிட இல்லை. மாங்காய் தொண்டை, தேங்காய், மாங்காய், பிளாக்காய், மரவள்ளிக்கிழங்கு, அதுகள் இதண்டு பரங்கிழங்கு எல்லாம் அப்படி சாப்பிட்டது தான். ஆனால் சாப்பிட்ட உணவு ரைஸ் மீல் first time for the whole country enjoyed only 1942 after public distribution system. இதுதான் உசார கொடுத்தது. இதுதான் உங்களுடைய உணவு பாதுகாப்பு தான் உங்களுடைய உடல் சுகாதாரத்தில் மேம்படுத்தினது. உங்களுக்கு தெரியும், 42ஆம் ஆண்டு 42-43 இந்தியாவில் பெங்கால் ஃபெமின், பெங்காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தினால் எவ்வளவு லட்சம் மக்கள் மரணித்தார்கள். இந்தியா முழுத்திலும் நாங்கள் தப்பினோம். எப்படி தப்பினோம்? இந்த உணவு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துக்குள்ளால் அம்பிட்டு. அந்த முறை 1977ஆம் ஆண்டு தேர்தல் வருந்தனைக்கும் இந்த முறை தொடர்ந்திருந்தது. 53ஆம் ஆண்டு டட்லி சென்னாக்கா இதில் இந்த முறையில் கை வச்ச பொழுது நாடு தழுவிய ரீதியில் ஏற்பட்ட ஹர்த்தாலால் அவர் பதவி துறந்து வெளியேறினார். சிரிமா பண்டாரனாக்கா 70 சொன்னால், இங்கே அரிசி இல்லாவிட்டால் தான் சந்திரனில் இருந்து கூட கொண்டு வந்து தருவேன்.
ஜேஆர் ஜெயவர்தனா 77ஆம் ஆண்டு சொன்னார், நான் வெண்டு வந்தால் உங்கள் எல்லோருக்கும் 8 கிலோ தானியம் தருவேன் என்று. அந்த 42ஆம் ஆண்டு தொடர்ச்சி தான் இந்த எங்கள் நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்தது. இந்த உணவு பாதுகாப்பும் மலேரியா கட்டுப்பாடும் அது வந்ததன் பின்னர் எங்களுடைய குடிசன தொகை 30 இருந்த 1000க்கு 30 பேர் என்ற மரணத்தில் இருந்து படிப்படியாக வீழ்ச்சி அடைந்து இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் 1000க்கு 7 பேர் தான் மரணிக்கிறார்கள். ஆதி உச்சத்தில் இருந்து அப்படியே வந்து இன்றைக்கு 7 வீதம்தான் 7 பேர் தான் மரணிக்கிறார்கள். 1940கள் 50களில் அந்த 30களில் இருந்து ஒரேடியாக வீழ்ச்சி பெற்றுக்கொண்டு, அதே நேரத்தில் கருவளம் வந்து அந்த மாதிரி குறையாமல் தொடர்ச்சியாக இருந்து வந்து 70களின் பின்னர் உங்களுக்கு தெரியும் மக்களுடைய குடும்ப கட்டுப்பாட்டை பிரச்சாரம் செய்து சிறிய குடும்பம்தான் நல்ல குடும்பம் என்று கருத்து முன்னெடுக்கப்பட்டு 2 குழந்தைகள் காணும் என்ற அளவில் எடுத்ததன் பின்னர் இப்பொழுது அந்த கருவள வீழ்ச்சி 1000க்கு எங்களோட வடமாகாணத்துக்கு 13.5 என்ற அளவில் இருக்கிறது. மரண வீதம் 7, 100க்கு குடிசன தொகை 13.5 என்ற நிலையில் இருக்குது. ஆகவே இந்த குடிசன தொகை ஆனால் 1946 இருக்கு 81ஆம் ஆண்டு வரையில் இடப்பட்ட காலத்தில் எங்களுடைய பிரதேசத்தினுடைய குடிசன தொகை அதிகரித்தது, பிறப்பு வீதம் அதிகமாக இருந்தது. அதே நேரத்தில் வாழும் வயது அதிகரித்தது. உங்களுக்கு தெரியும் 1940களில் சராசரி வாழும் வயது 45க்கு உட்பட்டதாக இருந்தது. கனபேர் மேடை வழியாக கனபேர் பிள்ளையாக கதைக்கிறார்கள். எங்களோட மூதாதையார் வாழ்ந்த காலம் தேனும் பாலும் அப்படி ஓடிக்கொண்டிருந்தது என்று. அப்படி ஒன்றும் ஓடையில், தேனும் பாலும் ஓடையில், சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவை. சரியோ, அப்போ 45 ஃபர்டிலிட்டி அந்த எங்களுடைய சிசு மரணம் 30களில் 180,000 குழந்தை பிறந்தால் 180 குழந்தை செத்து போயிடும். இன்றைக்கு வந்து 1000 குழந்தை பிறந்தால் 6 குழந்தை. இலங்கையினுடைய சராசரி 5.6 வீதம். அப்போ 180 குழந்தையில் இருந்து பிறகு 40களில் 130 குறைஞ்சி படிப்படியாக குறைஞ்சு 30, 25, 15, 12 இன்றைக்கு 5.6. தேசிய மட்டத்திலும் பார்க்க வடக்கு மாகாணம் சில தசமளவில் கூடத்தான் இருக்கிறது. அப்போ இந்த இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி ஒரு பக்கம், வாழும் காலம் நல்லா அதிகரிச்சுட்டு இன்றைக்கு ஆண்கள் 78க்கு மேலே போயிட்டார்கள், பெண்கள் 80க்கு மேலே போயிட்டார்கள். அப்போ 45 வயதில் இருந்து 80 வயதுக்கு வந்துட்டுது. 80 வயது மட்டுக்கு இப்போ ஆட்கள் இருக்கிறார்கள், இன்னும் போகுது மேலே. சரியோ, அந்த வயது உணவு ஊட்டச்சத்து மருந்து வசதிகள் ஏற்பட இந்த வாழுங்காலம் அதிகரிச்சு. அப்போ இந்த வாழுங்காலம் அதிகரித்தது, குழந்தை மரணம் பிள்ளைகளின் மரணம் அதிகரித்தது, குறைஞ்சு கொண்டு போனது. நோய்வாய்ப்படுதல் மோர்டாலிட்டியும் குறைஞ்சது, மொபிலிட்டி நோய்வாய்ப்படுதலும் குறைந்து ஒரு நல்ல சுகாதாரமான ஒரு சமூகமாக நாங்கள் வளர்ந்து நிற்கிறோம். அப்போ சிலர் சொல்கிறார்கள் 5.6 பேர் தான் குழந்தைகள் மரணிக்கிறார்கள் என்று. ஆனால் சமுதாய வைத்தியர் நிபுணர்கள் மற்றது குழந்தை மகப்பேறு வைத்திய நிபுணர்கள் சொல்கிறார்கள், 3 ஒரு வருஷத்துக்கு 3,30,000 பெண்கள் கருத்தரிக்கிறார்கள் என்றும், அந்த கருத்தரிப்பில் 25,000 மேற்பட்டது கருச்சிதைவு ஏற்படுது என்றும், இன்னும் ஒரு 17,000 அந்த பிள்ளைகள் மரணித்தே பிறக்கிறார்கள். ஆகவே 3,30,000 49,000 அந்த கருத்தரித்த தாய்மார் குழந்தைகளை பெறுவதில்லை. அப்போ இதனால் பலர் விமர்சிக்கிறார்கள். 5.6 என்று நாங்கள் பெருமையாக கொள்கிறோம், ஆனால் 27,000
ஃபியூட்டஸ் அந்த சின்ன கருத்தரிப்புகளும் 17,000 இன்னும் ஒரு 28 கிழமைக்கு மேற்பட்ட வளர்ச்சி பெற்ற குழந்தைகளும் இந்த புவியில் உயிருடன் பிறக்கவில்லை. ஆனபடியால் நாங்கள் இந்த 5.6 பெரிய வெற்றி கண்டுட்டோம் என்று சொல்வதற்கு இல்லை. உங்களுக்கு தெரியும், 3,14,000 மட்டில் இருந்த பிறப்பு இன்றைக்கு 2,40,000 வந்துட்டுது. இந்த வருஷம் 2,25,000 குறைஞ்சிருக்கிறது. ஃபெர்டிலிட்டி கருவளம் நாடு ரீதியாக குறைகிறது, எங்களுடைய பிரதேசத்திலும் குறைஞ்சிருக்கிறது. எங்களுடைய குடிசன தொகை வளராததற்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று, முதலாவது காரணம், இலங்கையினுடைய 8 மாகாணங்களும் ஏதோ வகையில் பொருளாதார அபிவிருத்தியை கண்டன. மேற்கு மாகாணம் கொழும்பை மையமாக கொண்ட அபிவிருத்தி, மத்திய மாகாணம் பெருந்தோட்ட பயிற்சியை மையமாக கொண்ட அபிவிருத்தி, தென் மாகாணமும் சப்ரகவ மாகாணம் அரைக்கரவாசி பெருந்தோட்ட பயிற்சியை கொண்ட அபிவிருத்தி, வடமேல் மாகாணம் தென்னை பயிற்சியை கொண்ட அபிவிருத்தி, வடமத்திய மாகாணம் கிழக்கு மாகாணங்களில் பெரிய நீர்ப்பாசன திட்டங்களை கொண்ட அபிவிருத்தி சுதந்திரத்துக்கு பின்னர். ஆனால் வடக்கு மாகாணம் பெரிய அபிவிருத்தியை காணவில்லை. இதனால்தான் எங்களுடைய இலங்கையில் உள்ள ஒரே ஒரு மாகாணம் குடி உள்வரவு இல்லாத மாகாணம். இங்கே ஆக்கள் உள்ளுக்கு வர இல்லை. ஒரு சிறிய அளவுக்கு வந்திருக்கலாம், இந்த சண்டைகளுக்கு அப்புறம் சொல்லுவேன். ஆனால் ஆரம்ப காலங்களில் குடி உள்வரவு இல்லை. அப்போ எங்களோட மைக்ரேஷனில் குடி வெளியேற்றம் தான் இலங்கையின் வரலாற்றில், அதாவது விஜயன் காலத்தில் இருந்து அதுக்கு பிறகு வந்த சிங்களவர், தமிழரும், முஸ்லீம்கள், மலையாக்காரர், பல்வேறு வகையான இனங்கள் எல்லாம் உள்ளுக்கு வந்திருக்கிறார்கள். முதல் முறையாக எங்களுக்கு ரெக்கார்டில் வருகுது. பேராசிரியர் சதீஷிலனும் இங்கே இருக்கின்றார். முதல் முறையாக இங்கே வருகுது 1920கள் 30களில் யாழ்ப்பாணத்தில் இருந்து தான் சிங்கப்பூருக்கு, மலேசியாவுக்கு, இலங்கையில் இருந்து வெளியேறுகிறார்கள் தொழிலுக்காக. படித்த யாழ்ப்பாணத்து இளைஞர்களும் யுவதிகளும் யுவதிகளில் இளைஞரெல்லாம் போட இருக்கிறார். பின்னர் அவர்கள் விவாகத்துக்கு போயிருக்கிறார். ஆனபடியாக இந்த முதல் வேறு எந்த ஒரு மாகாணத்திலையும் அந்த மாகாணத்தில் இருந்து வெளியில் சென்றதுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ அதில் இருந்து உங்களுக்கு தெரியுது, முதலாவது இந்த பின்புலத்தில் வருகுது. அதன் பின்னர் 81ஆம் ஆண்டு, 56ஆம் ஆண்டு கலவரம், 58ஆம் ஆண்டு கலவரம், 77ஆம் ஆண்டு கலவரம், 81ஆம் ஆண்டு கலவரம், 83ஆம் ஆண்டு கலவரம். அதுக்கு பின்னர் ஏற்பட்ட குட்டி குட்டி கலவரங்களால் மலையக தமிழ் மக்களும் அனுராதபுர நகரத்தில் வாழ்ந்த மக்கள் வடக்கு மாகாணம் நோக்கி வர்றார்கள். உங்களுக்கு தெரியும், தர்மபுரம் என்ற கிராமம் எங்களுடைய அந்த 50களில் அரசாங்க அதிபராக இருந்த ஸ்ரீகாந்தாவால் அனுராதபுரத்தில் இருந்து அகதிகளாக வந்தவர்களை குடியேற்றின கிராமம்தான் தர்மபுரம். அது பேரே வச்சது தர்மபுரம் என்று. அதுக்கு பின்னர் இந்த இவ்வளோ கலவரங்களால் மலையக பகுதிகளில் இருந்து பல்வேறு மாத்தலை, கண்டி இப்படியான இடங்களில் இருந்து பெருமளவு ஆக்கள் உள்நோக்கி வந்திருக்கிறார்கள். இது ஒரு சிறிய அளவுக்கு இந்த உள்வருகை என்றதுக்கு இது. ஆனால் எங்களுடைய வரலாறு முழுத்திலும் வெளியேற்றம் 1920-30களில் மலேசியா, 1977ஆம் ஆண்டு ஒரு மிக முக்கியமான அரசியல் மாற்றம் வருகிறது. ஒரு பக்கம் இங்கே ஈழ கோரிக்கை, பாராளுமன்றத்தில் எல்லா தொகுதிகளில் ஈழ கோரிக்கையில் அரசியல் கட்சி ஜியூஎல்ல வெல்லுது. அங்கால ஜேஆர் ஜெயவர்தனா அவர்கள் ஓப்பன் எக்கானமி, திறந்த பொருளாதார கொள்கையை கொண்டு வருகின்றார். அப்போ திறந்த பொருளாதார கொள்கையின் காரணமாக பிரியாண வசதிகள், அந்நிய செலவாணிகள் கிடைக்கிறது. இங்கே உள்நாட்டில் அரசியல் ஸ்திரமின்மையும் கலவரத்தன்மையில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. 77ஆம் ஆண்டு தேர்தல் முடியவே சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜில் காணிவெல்ல முதல் சண்டை தொடங்கிட்டுது. அதான் முதலாவது கலவரம் 77ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு. சரி, இந்த மாதிரி கலவரத்தில் வர இங்கே இருந்து இளைஞர்கள் வெளிநாடு போக வலிக்கிறார்கள். அப்போ அதுக்கு வசதி செய்து கொடுத்தது யாரென்றால் இந்த ஏரோஃப்ளோட், ரஷ்யாவின் ஏரோஃப்ளோட் பிளேனும்
ஈஸ்ட் பெர்லின், உங்களுக்கு தெரியும் ஈஸ்ட் பெர்லின் வந்து அன்றைக்கு ஒரு ரஷ்யாவுக்குள்ளே உட்பட்ட ஒரு தனி மாகாணம். அதாவது கிழக்கு ஜெர்மனியில் பெர்லினை நாளாக பிரித்து கிழக்கு பெர்லின் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தபடியால் இங்கே இருந்த ஆக்களை எல்லாரும் ஏரோஃப்ளட்டுக்குள்ளால் ஈஸ்ட் பெர்லின் போய் அங்கே இருந்து மேற்கு பெர்லினுக்கு போய் அங்கே இருந்து அவர்கள் ஐரோப்பாவின் மேற்கு ஜெர்மனிக்கே போய் அப்புறம் கொஞ்சம் பேர் அங்கே சாப்ரோக்கன் மட்டும் போய் சாப்ரோக்கன் சுடலைக்குள்ளால் நடந்து அங்கே ஃபோபாச் அந்த ஏழ பகுதிகளுக்கு போய் பாரிஸுக்கு போய் சேர்ந்தார்கள் ஒரு பகுதியினர். அது தொடங்கி அதனை தொடர்ந்து வெளிநாட்டுக்கு இளைஞர்களை அனுப்புகிற கட்டமைப்புகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டு பெரும் எண்ணிக்கையானவர்கள் வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்ந்தார்கள். இதன் காரணமாக உங்களுக்கு தெரியும் 1912 எடுத்த குடிசன கணிப்பில் யாழ்ப்பாண மாவட்டம் 50,000க்கு மேற்பட்ட மக்களை இழந்திருந்தது தெரிய வருது. அப்போ இன்றைக்கு வந்து எங்களுடைய மக்கள் தொகை 10 லட்சத்துக்கு மேலே இருக்க வேணும் யாழ்ப்பாண மாவட்டத்தில். காலி மாவட்டம் யாழ்ப்பாண மாவட்டம் கிட்டத்தட்ட ஒரே அளவு குடிசன தொகையை கொண்டிருந்தது வரலாற்றில். ஆனால் இன்றைக்கு அவர்கள் 10 லட்சத்தை கடந்துட்டார்கள், நாங்கள் 5,29,000 நிற்கிறோம். அப்போ இன்னும் குறைஞ்சு கொண்டான் போகும். அப்போ இந்த இடப்பெயர்வு காரணமாக அவர்கள் எங்களுடைய மாகாணம். ஆனால் உள்ளக இடப்பெயர்வு அதை நான் சொல்ல வரும். உள்ளக இடப்பெயர்வில் இந்த பெருநில பகுதி நான் 2 புவியியல் பகுதியாக நாங்கள் வடமாகாணத்தை எடுத்து உங்களுக்கு எழுதி தந்திருக்கிறேன். அதாவது ஒன்று குடாநாடு 1076 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு கொண்டது. பெருநிலப்பரப்பு மிச்சம் 7,000 சொச்ச நிலப்பரப்பு. 87% நிலப்பரப்பு பெருநிலப்பரப்பு ஆனரவுக்கு அங்காலையானது. 13% தான் குடாநாட்டுக்கு இருந்தது. அந்த குடாநாட்டிலும் பார்க்க பிரதேசம் 1946 இருந்து துரிதமாக வளர்ச்சியடைய தொடங்கியது. சிறிய குடியேற்ற திட்டங்கள், அந்த திட்டங்கள் மூலம் மக்கள் தொகை அந்த பகுதியில் அதிகரிக்க தொடங்கியது. உங்களுக்கு தெரியும் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலகம் ஒரு 1900 மக்களை கொண்டிருந்த கரைச்சி பிரதேசம் இன்றைக்கு 60,000க்கு மேற்பட்ட மக்களை கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஒரு 1000 மக்களை கொண்டிருந்த புதுக்குடியிருப்பு இன்றைக்கு 25,000க்கு மேற்பட்ட மக்களை கொண்டிருக்கிறது. 278 மக்களை கொண்டிருந்த துணுக்காயும் பனன்காமமும் இன்றைக்கு 15,000 மக்களை கொண்டு, இப்படி இந்த பகுதி மக்கள் குறிப்பாக குடியேற்ற திட்டங்கள் மூலம் இடம்பெயர்ந்த போது அங்கே பெருநில பகுதியில் 3 வகையான மக்கள் இருக்கிறார்கள். ஒன்று புராதன கிராமங்களைச் சேர்ந்தவர்கள், யாழ்ப்பாண குடாநாட்டில் இருந்து போய் குடியேறியவர்கள், மிக அண்மை காலத்தில் மலையகத்தில் இருந்து வந்து குடியேறியவர்கள். இந்த 3 வகையான பிரிவினர்கள் குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கிறார்கள். வட பகுதியில், தென் பகுதியில் சிங்கள மக்கள் ஒரு பகுதி வந்து குடியேறி இருக்கிறார்கள். மலையக மக்கள் தான் அங்கே கூடுதல் குடியேறி இருக்கிறார்கள். இந்த யுத்த காலத்தில் பெருமெண்ணிக்கையான வடபகுதி மக்கள் வவுனியாவை மையமாக கொண்டு குடியேறி இருக்கிறார்கள். உங்களுக்கு இன்றைக்கு வவுனியா பிரதேச செயலகம் 70,000க்கு மேற்பட்ட மக்களை கொண்டிருக்கிறது மாத்திரமல்லாமல் அந்த நகரம் இன்றைக்கு ஒரு 50,000க்கு மேற்பட்ட மக்களை கொண்ட ஒரு துடிப்பு மிக்க நகரமாக மாறியிருக்கிறது. ஆகவே இந்த இடப்பெயர்வுகள் இந்த பகுதிக்குள்ளே சிங்கள மக்களுடைய குடியேற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அதாவது நான் எல்லாம் எழுதியிருக்கிற என்னென்ன குடியேற்றங்கள் நடைபெற்றதுன்னு சொல்லி அந்த சிங்கள குடியேற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. வெள்ளியோயா என்ற ஒரு தனி பிரதேசம், அதில் இன்றைக்கு 10,000 பேர் வாழ்கிறார்கள். அது ஒரு புவிசார் அரசியல் கண்ணோட்டத்தில் வடக்கு கிழக்கு தொடர்ச்சி தன்மையை ஏதாவது முறையில் அதை குறைக்க வேண்டுமென்ற ஒரு நோக்கத்துக்காக அது அமைக்கப்பட்டது. அதில் அவர்கள் 10,000 மக்களை குடியேற்றி இருக்கிறார்கள். அது வடக்கு மாகாணத்தையும் கிழக்கு மாகாணத்திலேயும் ஒரு துண்டிக்கின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே இந்த வடக்கு மாகாணத்தினுடைய குடிசன தொகை வேறுபாடுகள் மற்ற மாகாணங்கள் ஏற்பட்ட மாதிரியான அதிகரிப்பு இங்கே ஏற்படவில்லை. வட மாகாணத்துக்கு உள்ளேயும்
குடாநாட்டில் இருக்கக்கூடிய அதிகரிப்பு குறைவாகவும் பெருநிலப்பகுதியில் ஏற்பட்ட அதிகரிப்பு உயர்வாகவும் இருக்குது. வவுனியா தெற்கு, செட்டிக்குளம், துணுக்காய், கரைத்துறைப்பட்டு, புதுக்குடியிருப்பு, கண்டாவளை, கரைச்சி இப்படியான பகுதிகளெல்லாம் உயர்வான வளர்ச்சிகள் அடைந்திருக்கிறது. குடாநாட்டில் 5 பிரதேச செயலகங்கள் 46ஆம் ஆண்டு இருந்த சனத்தொகையே இன்னும் கொண்டு இல்லை. நெடுந்தீவு, தீவுகள் தெற்கு, தீவுகள் வடக்கு, காரநகர், வடமராட்சி வடக்கு, இந்த 5 34 பிரதேச செயலகங்களில் 5 பிரதேச செயலகங்கள் 46ஆம் ஆண்டு இருந்த சனத்தொகையை இன்னும் கொண்டு வர இல்லை. 46ஆம் ஆண்டு இருந்த சனத்தொகையில் இன்றைக்கு தீவுகள் தெற்கோ, நெடுந்தீவோ அல்லது தீவுகள் வடக்கோ, காரநகரோ, வடமராட்சி வடக்கோ வடமராட்சி வடக்கில் வலிகாமம் வடக்கு கொண்டிருக்கவில்லை. மற்ற ஏனைய குடாநாட்டுகளில் ஏனைய 10 பிரதேச செயலகங்களும் ஒரு மொடஸ்டான குரோத். ஈவன் யாழ்ப்பாணம் கூட 81ஆம் ஆண்டு இருந்த சனத்தொகையை இன்னும் யாழ்ப்பாண நகரம் மீளப்பெறவில் எவ்வளவு வீடுகள் கட்டியிருக்கிறார்கள், எவ்வளவு நகரங்களுடைய செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்த பொழுதும் புள்ளிவிவரத்தின்படி 81ஆம் ஆண்டு இருந்த சனத்தொகை அளவை இன்னும் யாழ்ப்பாணம் மீளப்பெறவில்லை. அப்போ அதிலிருந்து உங்களுக்கு தெரியுது இன்னும் மக்கள் தொகை இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை. இந்த குடிசன பரம்பலில் வந்து உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு ஒரு காலத்தில் 15% தான் யாழ்ப்பாண குடா, இந்த வடக்கு மாகாணத்தின் குடித்தொகையில் 15% தான் குடா நாட்டுக்குள்ளே இருந்தது. ஆனால் இன்றைக்கு படிப்படியாக அது குறைஞ்சு இன்றைக்கு வந்து ஏறக்குறைய சமநிலைக்கு வந்து விட்டது. 50% இதனுடைய புள்ளிவிவரப்படி 46 காட்டுது. ஆனால் இன்றைய நிலையை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா அந்த மெயின்லேண்ட் பிரதேசம் 50% கிட்டி கொண்டிருக்குது, குடாநாடு 50%. அப்போ குடாநாட்டினுடைய சனத்தில் இருந்து இன்னும் பெருநில பகுதிக்கு மக்கள் இடம்பெற வேண்டிய தேவை இருக்குது. 14,000 குடும்பங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தை சேர்ந்த குடும்பங்கள் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரிடம் விண்ணப்பித்திருக்கிறார்கள். தங்களுக்கு வீடு கட்டுறதற்கு 1 பரப்போ 2 பரப்போ காணி தர சொல்லி. என்ஜிஓக்கள் அரசாங்கம் சொல்லுது காணியை காட்டுங்கள், வீட்டை கட்டித்தாரமண்டு. இப்போ 14,000 குடும்பங்கள் கச்சேரியில் பதிஞ்சிருக்குது, தங்களுக்கு வீடு கட்டுறது காணி தாருங்கள். ஆகவே அப்போ இன்னும் பெருநில பகுதிக்கு நாங்கள் போக வேணும். அப்போ பெருநில பகுதியில் வந்து நிறைய 60% மேலே பெருநில பகுதி காடாகத்தான் கிடக்குது. இப்போ நிறைய காணி இருக்குது. அந்த காணிகளை நாங்கள் குடாநாட்டு மக்கள் தான் கூடுதலாக பயன்படுத்த வேணும். அவை இந்த பெருநில பகுதிக்கும் குடாநாட்டுக்கும் இருந்த ஆரம்பத்தில் இருந்த பெரிய வேறுபாடு 13% 87% என்ற நீலப்பாடு இன்றைக்கு குறைஞ்சு இன்றைக்கு வவுனியா 2 லட்சத்து மக்களை கொண்ட ஒரு மாவட்டமாக மாறியது. கிளிநொச்சி 1,37,000, மன்னார் 1,17,000, முல்லைத்தீவு 1,00,000. அப்போ இந்த மாதிரியான வளர்ச்சியாலும் பெரிய 5 மாவட்டங்கள் என்று நாங்கள் 4 மாவட்டங்கள் என்று சொன்னாலும் மக்கள் தொகை குறைவு. ஒவ்வொரு மாவட்டத்தில் கிளிநொச்சியில் 1,37,000, மன்னாரில் 1,17,000, முல்லைத்தீவில் 1,00,000, வவுனியாவில் 1,97,000, இப்போ 2 லட்சம் இருக்குமான்னு நினைக்கிறோம். அப்போ அங்கே இருக்கிற நிலப்பரப்புக்கு அங்கே குடிசனம் இல்லை. எங்களுக்கு சனத்தொகை குறைஞ்சாலும் இன்னும் பிரச்சனை இருக்குது. இப்போ இங்கே வந்து வலிகாமம் துண்டு, இந்த வலிகாமம் துண்டு 8,290 சதுர கிலோமீட்டர் வடக்கு மாகாணம். இந்த வலிகாமம் துண்டு, இந்த வலிகாமம் அந்த பிரதேசம் 370 சதுர கிலோமீட்டர். அதில் ஏறக்குறைய 35% மக்கள் இந்த 4% நிலப்பரப்புக்குள்ளே இருக்கிறார்கள். இந்த வலிகாமம் துண்டுக்குள்ளே வடமாகாணம் 8,290 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு. அதில் வலிகாமம் பிரதேசம் 370 சதுர கிலோமீட்டர்,
இந்த பிரதேசத்துக்குள்ள 35% மேற்பட்ட வீதமான மக்கள் இருக்கிறார்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் இதுக்குள்ளே எவ்வளவு மக்கள் நெருங்கி போயிருக்கிறார்கள். அதுவும் இந்த காணிகள் எல்லாம் நீங்கள் எல்லாரும் கவலைப்படுற காணிகள், ஏதாவது நல்ல செம்பாட்டு விவசாயம் செய்யக்கூடிய பூமியில் மக்கள் குடியேறி அதில் அழிக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறபடியால் குடாநாட்டுக்கான ஏண்ட எங்களுக்கு பிரச்சனை வந்தது கிளிநொச்சி மாவட்டம் உருவாக்கத்தால் உடம்பு ஒரு பக்கமும் தலை ஒரு பக்கம் மாதிரி வெட்டி விட்டாங்க. கிளிநொச்சி மாவட்டம் இருந்திருந்தால் இந்த நிலப்பிரச்சனைகள் எங்களுக்கு வந்திருக்காது. அப்போ கிளிநொச்சி மாவட்டம் பிரித்ததன் காரணமாகும். அது மாத்திரமல்லாமல் மகாவலி திட்டத்தில் இலங்கையில் ஒரு மகாவலி திட்டம் ஒரு தேசிய திட்டமாக இருந்தாலும் கூட ஒரு தமிழனுக்கு ஒரு துண்டு காணி அவர்கள் கொடுக்கவில்லை. நான் பலமுறை கேட்டேன். நிரஞ்சன் இருக்கிறார், அவருக்கு முன்னாலே பழைய ஜனாதிபதி சிறிசேனாவிட்ட கேட்டேன், சார் யூ டிட் கிவ் a single plot of land to the Tamil, why என்று கேட்டேன். ஒரு துண்டு காணி கொடுக்க வெளியோயா கூட 100க்கு 100% மகாவலி சிஸ்டம், அந்த சிஸ்டத்தில் கூட ஒரு துண்டு காணி எங்களுக்கு தரப்படவில்லை. அப்போ அதில் இருந்து எங்களுக்கு நாங்கள் காணி நிறைய இருக்குது, ஆனால் காணி நிறைய இருக்குது, ஆனால் காணியும் இல்லைன்னு சொல்கிறார்கள். இந்த மாதிரியான கல பிரச்சனைகள் இருக்குது. ஆகவே குடிசன பரம்பல் இன்றைக்கு எங்களுக்கு மிக முக்கியமான மாற்றம், ஒரு நல்ல மாற்றம். பெருமண்ணிக்கையான மக்கள் வவுனியாவில் போய் குடியேறி இருக்கிறார்கள். வவுனியா பெரிய ஒரு நகரமாக வந்திருக்கிறது. அதே நேரத்தில் வவுனியாவில் மக்கள் குடியேறின அளவுக்கு நெடுங்கண்ணி பிரதேசம், வவுனியா வடக்கு பிரதேசத்தில் பெருமளவு கிராமங்கள் கைவிடப்பட்டு விட்டன. வெடி வச்ச கல் ஊஞ்சால் கட்டி, அதாவது நெடுங்கண்ணியில் இருந்து 10 மைலுக்கு 10 கட்டைக்கு அங்கால இருந்த கிராமங்கள் எல்லாம் எழும்பி வந்துட்டு, குடியிருப்புகள் எல்லாம் வவுனியா வடக்கு பிரதேசத்தினுடைய குடியிருப்புகள் எல்லாம் மிகவும் குறைஞ்சு வெறும் காணி குடியிருப்பற்ற பிரதேசங்களாக மாறிவிட்டன. அது இனிமேல் என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் இப்பொழுது அதே நிலைமை இருக்கு. இந்த பின்புலத்தில் வடக்கு மாகாணத்தினுடைய குடிப்பரம்பல் பல புதிய அளவில் பரிமாற்றங்கள் காணப்படுது. குறிப்பாக பரந்தன் முல்லைத்தீவு ரூட்டில் முரசுமூட்டை, கல்மடு நகர், தர்மபுரம், வள்ளிபுனம், புதுக்குடியிருப்பு ஆகிய பெரிய கிராமங்கள் எல்லாம் சிறு நகரங்களாக வளர்ச்சி பெற்றிருக்கின்றன. அதை சாதாரணமாக நாங்கள் கடந்த 70-80 இந்த காலப்பகுதிகளுக்குள்ளே தான் மிகவும் வளர்ச்சி பெற்று வைப்ரண்ட் டவுன்ஷிப்புகளாக, துடிப்பான நகரங்களாக கல்மடு, மற்றது தர்மபுரம், வள்ளிபுலம், புதுக்குடியிருப்புகள் வளர்ந்திருக்குது, முரசு மூட்டை போன்றதுகள்லாம். இந்த மாதிரியான முறையில் மற்ற மேற்கு கிழக்கு கரையோர பகுதிகளில் கூடுதலான மீன்பிடி குடியிருப்புகள் இருக்கின்றன. வங்காள, பேசால, தலைமன்னார், இந்த மாதிரியான குடியிருப்புகள் எல்லாம் இருக்கின்றன. ஆகவே இந்த பின்புலத்தில் பெருநில பகுதியில் மக்களுடைய குடியேற்றமும் பெருநில பகுதியில் மக்களுடைய குடி அதிகரிப்பும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த பெருநில பகுதியில் புதிதாக பல திறமங்கள் வந்திருக்கிறது. முதலாவது, பாரம்பரியமாக அவர்கள் நெற்செய்கையில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு தரைகீழ் நீரை குழாய் வழியாக டியூப்வெல் மூலம் எடுக்கிறதுனால அவர்களுடைய நீர் பிரச்சினை குறைந்து மேட்டு நில பயிர்ச்செய்கைக்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள். உளுந்து, கடலை, நிலக்கடலை என்று அவர்கள் நல்ல முன்னேற்றத்தில் கொண்டு வருகிறார்கள். அதே மாதிரி ஒரு காலத்தில் அவர்களுக்கு மின்சார வசதி இல்லை, இன்றைக்கு மின்சார வசதி கிட்டிட்டு. முன்னொரு காலத்தில் அவர்களுடைய தொலைத்தொடர்பு வசதிகள் இல்லாமல் இருந்தார்கள், இன்றைக்கு எல்லா வீட்டிலையும் ஹேண்ட்ஃபோன் வந்து விட்டது. பிரியாண வசதி இல்லாமல் இருந்தார்கள், இன்றைக்கு எல்லா வீட்டிலையும் ஒரு மோட்டார் சைக்கிள் நிற்குது. ஆகவே இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாலும் பல புதிய பள்ளிக்கூடங்கள் வந்ததினாலும், உங்களுக்கு தெரியும், மல்லாவி மகாவித்யாலயம், தேசிய பாடசாலை, இப்படி பல பாடசாலைகள் வவுனியாவில் 4 தேசிய பாடசாலைகள் இருக்குது. வவுனியா ரம்பக்குளம் மகளிர் மகாவித்யாலயம், ரம்பக்குளம் மகாவித்யாலயம், பண்டாரிக்குளம் மகாவித்யாலயம், இப்படி நல்ல சுரமான பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வந்ததன் காரணமாக குடாநாட்டுக்கு ஈடான
கல்வி வளர்ச்சியில் ஏற்பட்டிருக்கிறதும் எங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது. இதனால் குடிப்பரம்பலில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த நிகழ்வு எங்களுக்கு திருப்தியை தருகிறது. அடுத்த சர்வதேச ரீதியாக நான் முடிக்க போகிறேன். இன்னொரு பேச்சாளர் இருக்கிறார்கள், மற்ற நீங்களும் கலைச்சு போயிருக்கிறீர்கள் காத்துக்கொண்டு. இடம்பெயர்ந்த தமிழ் மக்கள் அவருடைய விவரங்கள் அன்னளவான மக்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறார்கள் என்று 4 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கனடாவில் இருக்கிறார்கள், 2 லட்சத்துக்கிட்டவர்கள் யூகேயில் இருக்கிறார்கள், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற எல்லா விவரம் போட்டிருக்கிற இந்த புள்ளி விவரங்கள் முடிஞ்ச வரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கன்னடங்களை செக் பண்ணி தான் போட்டது. இடம்பெயர்ந்த தமிழர்கள், யாழ்ப்பாணத்து பிள்ளைகள் எங்களுக்கும் கௌரவம், அவர்களும் கௌரவமாக இருக்கிறார்கள். போன இடங்கள் எல்லாத்திலையும் மிகச்சிறந்தவர்களாக, கல்வி கற்றவர்களாக, பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களில் நாங்கள் கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட் ரெண்டு எழுதி பார்த்ததெல்லாம் எங்களோட பிள்ளைகள் அங்கே வகுப்பிலே இருக்கிறாங்க. சரியோ, எல்எஸ்சிலேயோ கேம்பிரிட்ஜ்லேயோ ஆக்ஸ்போர்ட்லேயோ இம்பீரியல் காலேஜ், எங்களுடைய முன்னாள் துணைவேந்தர் ப்ரொஃபஸர் குணரட்னம் சொல்லுவார், நெடுகவும் சொல்லுவார், ஐ வாஸ் அட் இம்பீரியல் காலேஜ். திருப்பி சொல்லுவார். ஏதாவது பிரச்சனை வந்தால் ஐ வாஸ் அட் இம்பீரியல் காலேஜ் என்று சொல்லுவார். அப்போ அந்த மாதிரியான இடங்கள் எல்லாவற்றிலையும் எங்கள் எம்மவர்கள் படிக்கிறார்கள். கனடாவில் படிக்கிறார்கள், பிரான்ஸில் படிக்கிறார்கள், சாபோன் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார்கள். பேராசிரியர் குலரட்னம் அவங்களுக்கு சொல்லுவார், தான் சாபோன் பல்கலைக்கழகத்தில் படித்தேன். அந்த சாபோன் பல்கலைக்கழகத்தில் எங்களோட பிள்ளைகள் படிக்குதுகள். ஆகவே இடம்பெயர்ந்த தமிழ் பிள்ளைகள் அவர்கள் சிறப்பாக படித்து எங்களுக்கும் பெருமை சேர்த்து தான் இருக்கிறார்கள். அதனுடைய உலகத்திலேயே மிகச்சிறந்த இடம்பெயர்வாளர் சீனனா, யூதனா, சீக்கியனா, யாழ்ப்பாணத்தானா இப்போ சொல்லியாச்சு. யார் சிறந்த இடப்பெயர்வு மைக்ரண்ட் குரூப்? யூதனா, சீனனா, சீக்கியனா, யாழ்ப்பாணத்தான். ஏனென்றால் யாழ்ப்பாணத்தான் மற்ற எல்லாரிலும் பார்க்க கூடின படிப்பையும் போன இடத்துல தானும் வாழ்ந்து அந்த நாட்டுக்கும் புகழ் சேர்த்து அந்த நாட்டுக்கு உழைச்சி கொடுத்து ஒரு வரி செலுத்துகிறவனாக மாறியிருக்கிறாங்க எம்மவர்கள். ஆனபடியால் மற்றவர்களிலும் பார்க்க யாழ்ப்பாணத்து இங்கேருந்து போன பிள்ளைகள் எல்லாம் மிகச்சிறப்பான கல்வியோடு அந்த நாட்டுக்கு பங்களிக்க செய்யுது. அன்றைக்கு யூடியூப்பில் காட்டினார்கள், பிரான்ஸின் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் 3 யாழ்ப்பாணத்து பிள்ளைகள் கன்சல்டனாக இருக்குது பரிசில். பிரான்ஸ் ஜனாதிபதி மாளிகைக்கு பான் கொடுக்குற வரை யாழ்ப்பாணத்து பொடியும். அந்த அளவுக்கு பான் பேக்கரி பண்ணுறது கூட நாங்கள் டாப் பண்ணிட்டோம். ஆகவே இந்த வெளிநாடு இடம்பெயர்ந்தவர்கள் எங்களுக்கு கவலை தான். எங்களுக்கு இடம்பெயர்ந்ததுனால எங்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் 11 6 போய்விட்டது. எங்களுக்கு கவலை. ஆனால் எங்களுக்கு 2 சீட் எடுத்துட்டோம். ஆனந்த சங்கரின்ற மகன் கரி சங்கரி கனடாவில் ஒரு சீட் எடுத்துக்கிட்டார். 6 5 1 எங்களுக்கு நட்டம் இல்லை. அதே மாதிரி ஸ்டட்ஃபர்டில் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் யாழ்ப்பாணத்து புள்ளி 1 எம்பியாக வந்திருக்கிறாள். அப்போ 2 ஆக இன்னும் 3 தான் தேக்கணும். ஆனால் மாகாண மட்டத்தில் ஒன்டாரியோ மாகாணத்தில் 2 தமிழாக்கள் வென்றிருக்கிறார்கள். ஒன்டாரியோ மாகாணத்தில் அங்கே ஒஸ்லோவிலையும் வென்றிருக்கிறார்கள். ஆனபடியால் இங்கே பாராளுமன்ற சீட் 5 சீட் நாங்கள் பறிகொடுத்திருந்தாலும் கூட கனடாவில் ஒரு நிதி அமைச்சராக, இங்கேயே எங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி இல்லை, கனடாவில் ஒரு நிதி அமைச்சராக எங்கள் எம்மவர் ஒருவர் இருக்கிற போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே இந்த பின்புலத்தை சொல்லி எங்களுடைய மக்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்றால், குழந்தைகளை நீங்கள் கூடுதலாக பெறவும். இவர் சொல்லியிருக்கிறார், அது சந்திரபாபு நாயுடு சொல்லியிருக்கிறார், எவ்ரிபாடி ஷுட் ஹேவ் 2 பேபிஸ். தான் ஒரு இன்டெலிஜென்ட் குரூப்பை வச்சு வீடு வீடாக செக் பண்ண போகிறார். ஏனென்றால் இந்தியாவில் தென்னிந்தியா முழுத்திலும் இப்போ பிரச்சனை வந்துட்டுது. குடும்ப கட்டுப்பாட்டை கடுமையாக கடைப்பிடிச்ச கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா எல்லாம் பாராளுமன்ற தொகுதியை
குடிசன தொகையை இழக்க இருக்கிறார்கள். இவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் சொன்னதை செய்ததுக்காக எங்களை பனிஷ் பண்ணுறீர்களா? உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்கள் குடிசன தொகை பெருகி போயிருக்குது. அவர்கள் படிக்கவில்லை, குடும்ப கட்டுப்பாட்டை பின்பற்றவில்லை, ஆனால் எண்ணிக்கையை பெருக்கி விட்டார்கள். அப்போ ஜனநாயக ரீதியில் எங்களுடைய தொகைக்கு ஏற்ற மாதிரி தாருங்கள் என்று கேட்கிறார்கள் அவர்கள். இவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சொன்னதை நாங்கள் செய்ததுக்காக எங்களை நீங்கள் தாண்டிக்கிறீர்களா? அப்போ இப்படியான பல பிரச்சனைகள் இருக்குது. எங்களுடைய சமூகம், யாழ்ப்பாண சமூகம், வட இலங்கை சமூகம் கூடுதலாக குழந்தைகளை குறைந்தது. அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் இந்த மெக்கனைசேஷன், ஆட்டோமேஷன், கம்ப்யூட்டரைசேஷன், ஏஐயில் போக வேணும். ஆனாலும் மக்கள் தொகை அதிகரிப்பு மிக முக்கியம். இளவயது திருமணம் முக்கியம். குழந்தை எண்ணிக்கை, அதாவது இந்த எங்களோட பேராசிரியர் கோபாலஞ்சர் இருக்கிறார் சொல்லுவார், இந்த 77 அவங்க செய்த அநியாயத்துக்குள்ளே அம்பிட்டு போயிட்டோம் நாங்கள். ஏனென்றா 77 குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்லி பாவங்கள் மலையக பெண்களுக்கு 18 வயது 20 வயது பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த குடும்ப கட்டுப்பாட்டை செய்து விட்டார்கள். 500 ரூபாக்கா வேண்டி அதில் பாவங்கள் விளக்கம் இல்லாமல். அதனால் அவன் ஸ்வீடிஷ் நாடு வீடுகளை கட்டி கொடுத்த போதும், பள்ளிக்கூடத்தை கட்டின பொழுதும் படிக்கிறதுக்கு பிள்ளைகள் இல்லாமல் போயிடுச்சு. ஆகவே இந்த நிலையில் இருந்து நாங்கள் வெளியால் வர வேணுமா இருந்தால் சிறு குடும்ப கருத்தியலை பற்றி நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும் கேட்டு, எனக்கு சந்தர்ப்பம் தந்ததற்கும் இந்த பேச்சு நிகழ்த்துவதற்காக தந்த பீடாதிபதி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, என்ன பேசுமாறு கேட்டதற்கு நன்றியும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். வணக்கம். என்னுடைய உரையில் பொதுவாக நான் பேசியிருக்கிறேன், ஆனால் முழு உரையை நீங்கள் சகல புள்ளி விவரத்தோடு இந்த நூலில் இருக்கிறது, நீங்கள் எடுத்து வச்சு வாசிக்கலாம். நன்றி. வடமாகாணத்தின் குடித்தொகை வேறுபாடுகளும் குடியடர்த்தியும் குடிப்பெரம்பலும் 1871 தொடக்கம் 2022 வரை என்ற நல்லூர் ஆய்வு தலைப்பிலே இன்றைய நினைவு பேருரை நிகழ்வை ஆற்றிச் சென்றிருக்கும் பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளையா அவர்களுக்கு எமது பல்கலைக்கழகத்தின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து சீமாட்டி லீலாவதி நினைவு பேருரை இடம்பெறும். அதற்கான அறிமுக உரையை ஆற்றி வைக்குமாறு எமது பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். So, pioneer in women health, Dr. Siva Sinnathambi. This discourse I already listened from Dr. Ravuraman. He's now here. The participation brings progress. So he delivered this wonderful address of Siva Sinnathambi as a medical professional, as the same profession, obstetrics and gynecology. Our man delivered this. He also from Karavati, this lady also from Karavati. It's a bit of a familiarity I'm telling, and also today we are wonderful that our Dr. Darshi Dorodania is a fully globalized figure from Colombo local background, has consented to deliver the address, and his family also here, husband is here. So it's wonderful gathering in the Kailasabari auditorium, and Kailasabari daughter is in Colombo University, so in the HRM. So it's a wonderful gathering. So I formally give the introduction, madam. So it is with immense pleasure and honor that I extend warm welcome to all the participants of the Lady Leelavati Ramanathan Memorial Lecture 2025. It will be presented by Darshi Dorodania, the head of the Department of History of the Faculty of Arts, University of Colombo. So humanity is celebrating the 100 years of existence in the Sri Lanka. So it's appropriate that the most celebrated discipline, Mahavamsam, says something, and now the modern archaeologists and historians are redefining things, rethinking things. So we had one wonderful seminar from the Fine Arts on rethinking heritage.
So a lot of addition, intellectual inputs will shape the real course of this country, actually, madam. It's wonderful. Otherwise, we will be living in the mythology. So in that respect, the Golden Jubilee celebration is taking place in the 2025 across the whole year, featuring range of events to honor the establishment of Jaffna University in 1974. In this context, Lady Leelavati Ramanan Memorial Lecture in 2025 holds particular importance. This memorial lecture is established through an endowment created by Saiva Mangir Sabai Association of Hindu Women, funded by Sir Ponnambalam Ramanan in 2024. Lady Leelavati Ramanan, originally from Australia, relocated to Sri Lanka in search for spiritual fulfillment. There she discovers her guru and husband, Sir Ponnambalam Ramanan, a prominent figure in Hindu intellectual circles. She exemplified the ideals of women who embraced her husband's profound vision of knowledge and spirituality as her own. As a devoted wife, she honored the diverse culture and tradition of her adopted homeland, treating them with the same reverence as her native land. Her contribution to Tamil-speaking community was significant and very important. Her endless dedication to publishing Sir Ponnambalam Ramanan lectures and numerous work, including English version of Ramayana, was remarkable. We express our gratitude to those who established this memorial lecture, and we express our gratitude to all those who have assembled here to decorate this event. Without your presence, nothing will be celebrated. So, Speaker of Lady Leelavati Ramanan Memorial Lecture 2025, Dr. Darshi Toradenia was born in Colombo in 1975. She earned her Bachelor of Arts degree in History Honours. Her dissertation title of the honours degree, Ladies and Gentlemen, Social Change in Late 19th and Early 20th Centuries in Sri Lanka. In September 2006, she obtained postgraduate diploma in Women's Studies, graduating with distinction. Her research focused on that part beyond reproduction, women bodies, women clinics. So beyond reproduction, so women bodies and women clinics. So additionally, she completed a master's degree in Women's Studies in 2008. She later attained a doctoral degree from University of Warwick. It's near to Birmingham, by the way. Warwick is a new city, is famous for mathematics, mathematics. Professor Seaman lived there, one of the prominent mathematicians. United Kingdom in April 2014. The thesis titled, Women Health as a State Strategy, Sri Lanka's 20th Century. Her research focuses on history of medicine, Raman, and women health, development studies, women's studies, and history of modern South Asia. Her doctoral dissertation explored the significant role that women health has played in the 20th century history in Sri Lanka. The country emerged as a notable example in international policy discussion, initially recognized as a model colony in the early 1950s, and later as a development model for South Asia by 1970s. This recognition was attributed to the relatively high rates of women literacy alongside low maternal and infant mortality rates, the professor said. With this narrative of success, women health positioned as a crucial element in archiving national advancement. However, the emphasis on women health reflected through statistics and indicators has often occurred. Broader inquiries into the diverse health experience of Sri Lankan women. While the concept of women health has effectively supported
the narrative of Sri Lankan state achievement, it remains less clear how this narrative aligns with the other complex stories of Sri Lankan 20th century, encompassing the late colonial, national development, neoliberal and militarized contexts. So it's very interesting and prompting. I want to say more on the profile of Daldenia. She has published one monograph, A Critical History of Women Health in Modern Sri Lanka by Orient Black Swan Dilly. 4 book chapters and 8 articles in refereed journals such as Oral History Review, the Journal of East Asian Science, Technology, Society, Social History of Medicine, and Jindal Global Law Review, and 1 book review for her credit. She won the joint runner-up award of the William Bryan Prize in 2013 for an international essay competition coordinated by Medical History Journal in collaboration with the Cambridge University Press for her pioneering article on birth control pills trials in Sri Lanka. I think this research would have made her so express gratitude to our Siva Sinathambi. That's what you came to know from a lady from Karavati, the pioneering. So the control pills, Rao Raman was also talking about this on the Velamburi Hotel. He gave a 2024 lecture of the Gynecologists and Association of the Sri Lanka. So for that institute, he was the invited lecture. So we are proud of him. And he's also from Karavati. And his father is a Tamil professor. So her pioneering article on control pill in Sri Lanka, while at Warwick University, the PhD student, she won the Royal Historical Award for postgraduate students and Kulam MacDonald Memorial Bursary in 2011 to conduct archival research on Conway Medical Library in Boston, Rockwell Archives in New York, and Library of Congress in Washington, D.C. Further, she received funds from Wellcome Trust to publish her book, an open access source. She teaches a number of undergraduate courses such as Culture and Heritage, History of the Eastern Europe, History of the colonization in Sri Lanka, Gender, Nation and Ideology, and History of Public Health in Sri Lanka at the Department of History. Further, she teaches 3 postgraduate courses offered by the University of Colombo. One is the Master Degree Program in History, other is the Postgraduate Diploma in Gender and Women's Studies. I think Maitri was here earlier as a guest speaker. She's from Kelania. She was a pioneer here in the Women's Studies. So it's the second time we are going to have another lady who excelled in the Women's Studies. And the third is a Master's Degree Program in Gender and Health. Also, she teaches methodology courses module offered by the Faculty of Graduate Studies and University of Visual and Performing Arts in Colombo. Currently, she collaborates in 2 international research projects, one with Professor Mark Forrest of the University of London on a research titled Violent Heritage, and other with Professor Nazima Kumardeen. I think she was here, one of the Lady Raman lecture. It's wonderful. Of the University of Colombo, on the last time, Raura, Nazima again. Yeah. So University of Colombo, research title, Whose Law? A collaboration with the University of Amsterdam World Museum, Leiden and Netherlands Sri Lanka Foundation, founded by Dutch Research Council. So our Darcy's contended perceived significance of women health in this narrative development of success of South Asia has effectively marginalized women's personal bodily experiences, thereby undermining the potential of widely celebrated initiative of women empowerment. So women empowerment and education goes together.
So in this education forum, on behalf of the University of Jaffna, I extend my gratitude to Dr. Darshi Dordania for gracing and accepting our invitation to present Lady Leelavati Ramanathan Memorial Lecture in this year, focusing on the theme Pioneering in Womanhood. May God bless you, madam. You are welcome. Thank you. I kindly call upon Mrs. Chandini Arulanandam, Head Department of History, to garland our guest speaker and to honor her. I'm very much humbled by their extremely generous introduction. The Vice Chancellor, Professor Sri Satkumar Kunaraja, Council members, Deans of the faculties, Heads of departments, retired professors, lecturers, students, non-academic staff, and distinguished guests. I'm truly honored to be invited to deliver the Lady Leelavati Ramanathan Memorial Lecture today. Let me start by introducing Leelavati Ramanathan and then speak to you about a pioneer lady gynecologist who changed the trajectory of women's health in Sri Lanka. Lady Ramanathan, the Rosa Lillian Harrison, was born in Victoria, Australia in 1870. Her parents, Frederick Drake Harrison and Mark Lloyd Poole, had both emigrated from England to Australia as children. Lillian attended Eliza Kelsey Dryburgh House School in Adelaide and Queen's College in Ballarat, Victoria, where she won prizes for painting, music, recitation, and fancy work. In 1889, she received a scholarship from the Commercial Travellers Association to attend Adelaide University, enrolling in the Bachelor of Music degree. When the US Army Civil War veteran, the lawyer Colonel Henry Steele Olcott, delivered a lecture on theosophy in Adelaide, young Rosa Lillian Harrison joined the Adelaide Theosophical Society in 1891 as one of the early members. Theosophy drew Harrison to Sri Lanka, where she met Solicitor General Ponnambalam Ramanathan, who was well versed in religions. She married him in 1907 and became the principal of the Ramanathan College for Girls, which Ramanathan founded at Chunakam, Jaffna in 1912. This college was a fertile ground for erudite and courageous women. One such product was Dr. Siva Chinnathambi, whose contribution to women's health in Sri Lanka paved the way for a new era of public health. Today, in memory of Lady Leelavati Ramanathan, I wish to speak to you about a lady doctor who made history of women's health in Sri Lanka. She is Dr. Siva Chinnathambi, the inaugural medical director of the Family Planning Association of Ceylon, who shaped the discourse of women's health in Sri Lanka in the 1960s and 70s. Of course, we know that a discourse cannot be shaped by one person, because a discourse is not one person's doing. On the other hand, thoughts, actions, decisions of humans do not happen in a void. They are part of a discourse. We also know that critical history writing is not about recording the achievements of great people, but about exploring how they did what they did. Historian has to place the achievements in the zeitgeist to understand the nuances of a particular achievement. Similarly, the focus of this lecture is to present how Dr. Chinnathambi maneuvered different boundaries to create a new discourse on women's health in Sri Lanka. I will start the lecture by giving a brief introduction to Dr. Chinnathambi's early life. Then I will discuss how she initiated both the birth control pill trials and created a new discourse on women's health in Sri Lanka.
Dr. Chinnathambi was born in 1921 and she passed away in 2000. And she was born in 1921 in Jaffna, Sri Lanka. She belonged to a wealthy Jaffna Hindu Tamil Vellala family. As you know, the Vellala caste members in the Tamil community are primarily cultivators as Goigama caste members in the Sinhala community. Vellala is a dominant Tamil caste constituting well over 50% of the Tamil population. In the past, the Vellala formed the elite in the Jaffna kingdom and were the larger landlords during the colonial period. They took advantage of the new avenues for mobility and made up a large section of the educated administrative middle class. Her father was Gate Pudliya K. Chinnathambi, a government servant in the colonial administration. She was educated at the Ramanathan College for Girls in Chunnakam, Jaffna. Many at the time regarded this school to be the premier educational institution for girls in Jaffna. She was the youngest of 5 children. Both her elder sisters died in their early 20s after giving birth to their firstborn. According to Houston, the death of Siva Chinnathambi's sisters planted the seeds for her determination to contribute to the reduction of maternal and child mortality in Sri Lanka. Although Dr. Chinnathambi belonged to a very traditional family, her educational attainments and social status paved the way for her to be independent. After completing her secondary education in Ramanathan College, she entered the medical faculty of the University of Colombo. She was one of the 5 female medical students out of total of 9 in her batch to qualify as medical doctors. Others fell on the course of the degree program. Siva was the only student to specialize in gynecology. Becoming a gynecologist. Dr. Chinnathambi's first experience in obstetrics started in 1947 when she took up the post of house surgeon at the D'Souza Hospital for Women in Colombo. After completing her postgraduate training in the UK, she returned to Ceylon in 1953 and was appointed as a consultant at the same hospital. She was also appointed as the medical director of the Family Planning Association of Ceylon, a post she held for 25 years. She accepted the latter position only on the condition that she would be allowed to practice her specialty, that is infertility. This was rather unusual, specialty to have in the 1950s, as we know, because the field of family planning in one of the most populated regions of the world was growing at the time. In the early 1960s, she directed clinical trials of the pill and intrauterine devices and worked towards creating a momentum for family planning as a health activity in Sri Lanka. Clinical trials of the pill. The story of the pill in Sri Lanka commenced with a chance encounter between Dr. Siva Chinnathambi and Dr. Gregory Pincus. They met in Delhi in 1959 at an international conference of family planning and population control organized by the International Planned Parenthood Federation, IPPF in short. At this conference, Dr. Pincus from the Worcester Foundation for Experimental Biology in Shrewsbury, Massachusetts, presented a new invention, the pill. This invention was the collective effort of Dr. Min Cheu Chang of the Worcester Foundation and Dr. John Rock, an obstetrician gynecologist at the Harvard Medical School. It was Pincus who presented the novel findings of their team at the conference in Delhi. Dr. Chinnathambi attended this conference in her capacity as the medical director of the Family Planning Association. Dr. Chinnathambi was considered the most suitable representative from Ceylon, as the government of Ceylon had not yet adopted family planning in its agenda by the late 1950s.
At the conference, Dr. Chinnathambi asked Pincus to assist her in starting a trial of the oral contraceptive pill in Ceylon, and she then dismayed by the fact that activities in this field at home had almost come to a standstill. According to Dr. Chinnathambi, there were numerous reports of practical difficulties encountered in the 1950s, particularly in the slum areas of Ceylon, about existing methods of contraception. Pincus's pill trials came about at a moment when Sri Lanka was in need of a modern, scientific, and technical solution for existing problems in family planning activities. Dr. Chinnathambi thus saw the pill as the best scientific invention to master the human nature of reproduction by planning the unplanned families of Ceylonese in order to drive the country forward to become a development model for South Asia. Once Pincus agreed to shift the trial setting from India to Sri Lanka, Dr. Chinnathambi visited the Worcester Foundation in Massachusetts, Puerto Rico, and Haiti as a guest of Pincus. Because at the very beginning, it was the trial site was decided as India, and then because of Chinnathambi's persuasive invitation, Dr. Pincus decided to shift the site to Sri Lanka. She spent 3 months in Pincus's unit in Boston studying the pill trials. On her return to Sri Lanka, she was convinced that the pill was as much the answer to our women of lower socioeconomic background as it was for those in the West Indies. In October 1961, the Pincus trial started in Colombo at the Family Planning Clinic of the De Souza Hospital for Women under Dr. Chinnathambi's supervision, where she worked as a consultant. The pill was offered free of charge to women who registered for the trials. A team comprising of a social worker, midwife, nurse, and house surgeon, together with the consultant, carried out the trials. Explaining the trials, Dr. Chinnathambi stated, I quote, individual instructions on its use was given to each user by the nurse, house surgeon, and myself. Leaflets were distributed to the potential users of the pill, and charts were displayed indicating the details of the regimen of taking it, end quote. According to the Assistant Medical Director of the GD Sile and Company, the first trial pills used in Sri Lankan women were 2.5 milligram tablets of Enovid given cyclically. According to Chinnathambi, every woman in the trial underwent a routine pelvic examination of breasts, recording of blood pressure, and estimation of body weight. Since the trials were progressing at a disappointingly slow pace, she invited Pincus to come to Ceylon to assist her in the trial. He arrived on the 7th of March 1962 and delivered several lectures to scientific organizations and private groups in Colombo. Slide after? No, sorry. No, before. No. Yeah, that's with it. Yeah. Yes. Okay, wait. Next one. Yes, wait there. So this is, and the next one. And the next slide, please. This is the program that Dr. Chinnathambi, this is her handwriting, and she had written down a program for Pincus to come and do what to do in Sri Lanka. So she was very persuasive in that sense. So, yeah. He arrived on the 7th of March 1962 and delivered several lectures to scientific organizations and private groups in Colombo. Later on, the trials included many types of oral contraceptives containing different progestogens and varying doses of estrogen supplied by CL & Company, Organon, British Drug House, London Rubber Company, and Wyeth International and Sherings as arranged by Pincus. Even though the government's stand on family planning was not explicitly put forward until 1965, it
supported the cause of family planning because by the 1950s, population control was considered essential for development according to economic development paradigm put forward by the US. Dr. Chinnathambi's affiliation to both these institutions, the De Soisa Hospital for Women and the Family Planning Association, which was an NGO, upper caste family background, education, alumna of Ramanathan College, profession as a gynecologist, and international exposure enabled her to become a competent woman worthy of taking a modern scientific project as the pill trials. She saw it as a realistic solution to all the practical difficulties faced by women in Ceylon. Through the pill trials, Dr. Chinnathambi was able to get the government and the Family Planning Association together for the cause of family planning as a development imperative. When committed to this kind of a gigantic task, challenges are inevitable. The political situation in the country was not in favor of Dr. Chinnathambi. She had to face cynical criticism from majority Sinhala Buddhist extremists. Challenges that she faced. Pointing at Chinnathambi's civil status and ethnic identity, Sinhala Buddhist extremists suspected her scientific solution to the population problem as an attempt to make Sinhalese women sterile. The pills used for trials were termed as Vanda Pethi, meaning sterility pills. Let's pause here for a moment and question, why shouldn't Dr. Chinnathambi involve herself in clinical trials for the pill? She was the medical director of the Family Planning Association who attended the IPPF conference in Delhi and met Dr. Pincus. Considering her official position, she was the most suitable person to launch such an initiative. Furthermore, her affiliation to the premier government maternity hospital, the De Soisa Hospital for Women, provided her with a perfect location to conduct the clinical trials of the pill. Indeed, this undertaking was a medical victory in the eyes of the family planners and medical professionals of Sri Lanka. It is clear from my interviews with Dr. Chinnathambi's colleagues that they harbored no doubts concerning her decision to take up the pill trials. Dr. Chinnathambi's successor at the Family Planning Association saw it as I quote, a great step forward in medical science in Sri Lanka. One of the former deans of the Faculty of Medicine at Colombo University and one of Dr. Chinnathambi's students in the early 1970s observed that she created, I quote, a momentum for family planning as a health activity in Sri Lanka, end quote. In fact, Dr. Chinnathambi is fondly remembered by contemporary medical professionals in Sri Lanka as the mother of the pill. Even though Dr. Chinnathambi retired from government service in February 1965, as you saw in the other letter, she carried on with the Family Planning Association's work in an honorary capacity and continued her research with international institutions and researchers. Apart from her affiliations with the De Soisa Hospital for Women and the Family Planning Association, she also carried out a private practice as a residence in Colombo 7, where she catered to upper middle class women. And that house is now a hostel for University of Colombo women. Actually, most of them are differently abled students in the Colombo University. She was the main female gynecologist in the 1960s and 1970s with the clientele from every strata of society. That is remarkable, I feel, right? She was one of the founding members of the Ceylon College of Obstetricians and Gynecologists, established in 1967, and worked as the founder secretary of the college during its infancy. She was the first woman in Ceylon to be appointed a fellow of the American College of Surgeons in 1966. She also served as the president of the Asia and Oceania Federation of Obstetrics and Gynecology from 1987 to 89. Despite all the criticism that she had to face,
due to her ethnic identity, she was able to create a momentum for family planning as a health activity in Sri Lanka. A phrase by renowned historian E.H. Carr is useful for us to understand how Dr. Chinnathambi became a pioneer in women's health in Sri Lanka. I quote E.H. Carr, "Every human being at every stage in history or prehistory is born into a society and from his earliest years is molded by that society. The language which he speaks is not an individual inheritance, but a social acquisition from the group in which he grows up." End quote. Likewise, Dr. Chinnathambi's social acquisition gave her the necessary tools and language to conduct the pill trials in Ceylon. By social acquisition, I mean her family background, life experiences, intellect, exposure to global discourses on population and development and family planning, and the foreign training that she had. By necessary tools, I mean the two posts that she held in early 1960s, that is, consultant at the premier government maternity hospital in Ceylon and the medical director of the Family Planning Association. It is a marriage between government and the NGO. I do not consider language in the literal sense. By language, I mean the sensibility that she had about development issues of the time and the passion and courage that she had to resolve it. I think the social change that Lady Leelavati Ramanathan envisaged by establishing a girls' school in Jaffna in 1800s was fulfilled by Dr. Chinnathambi, because she was courageous to take part in a global research when you don't have internet at that time, and it is all about writing letters, right? So face the challenges leveled against her by the extreme nationalists and transform public health by initiating a new discourse on women's health in Sri Lanka. While congratulating the graduates who received their degrees today, I urge you to be courageous and brave to initiate change for the betterment of the world and serve the humanity with your full potential. Thank you. On behalf of the University of Jaffna, we are thanking to our guest speaker for delivering a good lecture series. The title of Pioneering Women's Health, Dr. Siva Chinnathambi. Thank you, Madam. Next, the time for delivering vote of thanks. I kindly request our Dean, Professor S. Raghuram, to deliver the vote of thanks. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு முக்கியமான 2 நினைவு பேருரைகள். 39வது பொது பட்டமளிப்பு விழாவினுடைய முத்தாய்ப்பான இறுதி தருணங்கள் இவை. இன்றைக்கு இந்த நினைவு பேருரைகளுடன் உண்மையில் 39வது பட்டமளிப்பு விழா சம்பிரதாயபூர்வமாக நிறைவுக்கு வருகிறது. இன்றைக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த நினைவு பேருரைகள் ஏற்கனவே இங்கு நினைவுரையாற்றிய டாக்டர் தர்ஷி அவர்கள் குறிப்பிட்டதன்படி உண்மையில் 4000 பட்டதாரிகளின் அந்த வாழ்வு நிறைவோடு, அவர்களுடைய கல்வி கற்றல் நிறைவோடு இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தருணத்திலே இந்த நினைவுரைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இந்த நினைவுரைகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், இன்றைக்கு பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை அவர்கள் ஆற்றியிருக்கக்கூடிய உரை குடிப்பெரம்பல் பற்றியும், அந்த குடிப்பெரம்பல் எவ்வாறாக நிகழ்த்த பெற்றது, அதனூடாக நாங்கள் எதிர்காலத்தில் தரிசிக்க இருக்கக்கூடிய நல்ல விடயங்கள், சவால்கள் பற்றியும் அவர் மிகச் சிறப்பாக தன்னுடைய நீண்டகால அனுபவங்களின் தொகுப்பாக அவற்றை அதை குறிப்பிட்டிருந்தார். அந்த தொகுப்பிலே அவர் முத்தாய்ப்பாக வைத்த விடயம் ஒன்று, இந்த குடும்ப கட்டுப்பாடு என்பது எப்படியாக எங்களுடைய ஈழத்தமிழ் சமூகத்தை பாதித்திருக்கிறது என்பது. ஆனால் இந்த 2வது நினைவு பேருரையினூடாக நாங்கள் மருத்துவர் சிவா சின்னத்தம்பியை நாங்கள் அணுகி பார்க்கின்ற போது அவர் அந்த குடும்ப கட்டுப்பாட்டை எப்படி இலங்கையிலே மிகச்சிறப்பாக முன்னெடுத்திருக்க அவர் உதவி இருக்கிறார், அவருடைய அந்த தலைமை பொறுப்பை அவர் எவ்வாறு வகித்திருக்கிறார் என்பதை பற்றியதாக அமைகிறது. அறிவு என்பது முரண்பாடுகளின் அறுவடை. ஆகவே இந்த வெவ்வேறு நிகழ்ச்சி தொகுப்புகளினூடாக நாங்கள் இங்கு சந்தித்திருக்கிறோம். Thank you very much, ma'am,
all the way coming from Colombo and delivered the very memorable the memory of the speech of Leelavati Ramanathan. And very thankful to you. I think your presence will be a value addition to us for the series of the memorial lectures of Leelavati Ramanathan. Thank you very much, ma'am. இன்றைக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நினைவு பேருரைகளையும் எங்களுக்கு நீண்ட அடுத்தடுத்த பரிசோதனை முயற்சிகளுக்கு காலாக அமையும். அந்த வகையிலே இந்த நினைவு பேருரைகளுக்கு களம் அமைத்து தந்திருக்கக்கூடிய துணைவேந்தர் அவர்களுக்கும், இங்கு கூடியிருக்கக்கூடிய முன்னாள் துணைவேந்தர்கள், பேராசிரியர்கள், துறை தலைவர்கள், விரிவுரையாளர்கள், மாணவர்கள், குறிப்பாக இந்த நினைவு பேருரைகளை மிகச்சிறப்பாக ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் கல்வி விவகாரங்கள் மற்றும் பதிப்பித்தல் துறையைச் சேர்ந்த எங்களுடைய சிரேஷ்ட உதவி பதிவாளர், அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஊழியர்கள், பணியாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள் உரித்தாகட்டும். மீண்டும் ஒரு நினைவு பேருரையிலே உங்களை சந்திக்கும் வரை நாங்கள் விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி, வணக்கம். முக்கியமான விடயம், எங்களுடைய துணைவேந்தர் அவர்கள் குறிப்பிட்டது அந்த மேடன் நேம், அவருடைய அந்த சிவா சின்னத்தம்பியினுடைய அந்த பெயர் உண்மையில் சிவக்கொழுந்து சின்னத்தம்பி. அந்த சிவக்கொழுந்து என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு பொது பாலாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்ற ஒரு நிலை. அவருடைய அந்த சிவக்கொழுந்து என்ற பெயர் தான் சுருக்கப்பட்டு அவர் சிவா சின்னத்தம்பியாக அழைக்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு இன்னும் ஒரு இந்த நினைவு பேருரையாக எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு துணுக்கு. நன்றி துணைவேந்தர் அவர்களே. மீண்டும் இன்னும் ஒரு நினைவு பேருரையில் உங்களை சந்திப்போம். நன்றி அனைவருக்கும்.